என்னை எவனும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. உன்னால் கூட அடிக்க முடியாது. நான் திருப்பி அடித்தா தாக்க முடியாதுமா. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா ஒரே வரியில சொல்லிடலாம், அவர் கலைஞர் மாதிரி இருக்கணும். கவிஞர், எழுத்தாளர், வசனகர்த்தா, பேச்சாளர், பத்திரிகையாளர், கார்ட்டூனிஸ்ட், நாடக நடிகர், கட்சி தலைவர், முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர்னு கலைஞர் தொடாத துறைகளே கிடையாது. அவர் சந்திக்காத வெற்றிகளும் கிடையாது, தோல்விகளும் கிடையாது. என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்களே என்பதை பார்க்கும்போது திருவாரூரில் பெற்ற வெற்றி எனக்கு வெற்றியாக தெரியவில்லை. தோல்விகளை படிக்கட்டாக வைத்துக் கொண்டால்தான் வெற்றிகளை பெற முடியும். ஆட்வலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில். எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி மகளுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை திருக்குறள் வாயிலாக நான் தேர்ந்து தெளிந்து செய்திருக்கின்றேன். தந்தை மகற்காற்றும் நன்றி
அவையத்தில் முந்தி இருப்ப செயல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோர்தான் கொள்ளேன்னு சொல். அவரோட வழிகாட்டுதல்ல கழகம் என்னைக்கும் மக்கள் பணி தொடரும். அதுக்கு எப்பவும் எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது அந்த வார்த்தைகள் தான். ஆமா, எங்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொன்னதும் எங்க உடம்பெல்லாம் சிலிர்க்குமே அதே வார்த்தைகள் தான். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள்